நேரம் பத்தாது. நிறைய பிரச்சனை இருந்துச்சு, நிறைய நடந்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு ரத்தன சுருக்கமாக ரெண்டே ரெண்டு டெஸ்டிமனி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஒன்று வந்து இது நான் இந்த பொருளை நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். நான் ஏற்கனவே 4 வருஷமா இதில் இருக்கிறேன். ஓகேங்களா? இந்த 4 வருஷத்துல நான் எல்லா பொருளுமே சாப்பிட்டு பார்த்துட்டேன். இதை நான் சாப்பிட்டு என்ன அறியாமலேயே ஒரு பிரச்சனை என்னை விட்டு போயிருக்குது. எனக்கு அது சரியா புரியல. இப்போ நான் இன்னைக்கு நான் யோசனை பண்ணேன், எதை பற்றி மெயினாக சொல்லலாம் அப்படின்னு. இது வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரிங்களா? இந்த பிரச்சனை இந்த டெஸ்ட் பண்ணி நான் மேலே சொல்கிறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நாங்களாம் பெரும்பாலும் எஸ்டேட்லேருந்து தானே, நம்ம பேசிக் எஸ்டேட் தானே. ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு அறுப்பு ஏற்படும் கால். வச்சுங்களா? இந்த கால் வந்து இந்த பின்பக்கம் முன்பக்கம் இந்த முட்டையிட்டு முன்னே அதே போல் 2 காலும் அந்த மாதிரி வந்துடும். அப்போ எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, இந்த என்ன பிடுங்கிக்கும், அப்படிதான் எரியும். பட் என்ன 2 மணி நேரம் அப்படியே கொட்டி போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்காது. அது அம்மா இருந்த காலம். இந்த மாதிரி எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பிரச்சனை எனக்கு வந்துடும். எனக்கே தெரியாது என்ன காரணம் அப்படின்னு, ஆனா வந்துடும். அப்படி இருந்தது. நான் வந்து 2020 இதுல சேர்ந்தேன். இந்த பொருளை எடுக்க ஆரம்பிச்சேன். உண்மையிலே நான் மறந்துட்டேன். இந்த 4 வருஷமா இந்த பிரச்சனை எனக்கு அறவே இல்லை. ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஆனா இந்த 4 வருஷமா இல்லையே. இல்ல ஒரு அற்புதமான விஷயமா இல்லையா? அப்படிதான் இருக்கும். கை சும்மா இருக்கிறது குரங்கு கை மாதிரி என்ன ஆட்டோமேட்டிக்கா போய் சொல்றாங்க. உண்மையிலே சரிங்களா? அந்த மாதிரி இருந்தது. இந்த 4 வருஷமா அது இல்லை. ஓகேங்களா? இது ஒரு டெஸ்டிமனி. 2வது டெஸ்டிமனி என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நான் 2020 இது பண்ணேன். அப்புறம் என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும், நான் இடையில ஒரு 1.25 வருஷம் சீரியஸ்ல இருந்தேன். நல்லா முன்னேறி வந்தேன். சடன்லி எனக்கு கொஞ்சம் என்னோட நேரம் சரியில்லை தான் நினைக்கிறேன். என்னாச்சுன்னா, ஒரு 4 மாசத்துக்கு முன்னுக்கு எனக்கு வந்து என்னன்னா, கிட்னி ஒரு பெரிய பிரச்சனை போயிடுச்சு. போனா கிட்னி 4வது ஸ்டேஜ் போயிடுச்சு. சடன்லி நானே ஆடி போயிட்டேன். என்ன ஆகுது அப்படின்னு டாக்டர் வார்னிங் கொடுத்துட்டான். 4வது லெவல்ல இருக்குது. இன்னும் 1 போனுச்சுன்னா எங்க போனோம்? டயாலிசிஸ் போனா பெரும்பாலும் என்ன சொல்றீங்க, மேபி ஒரு 6 மாசம் 1 மாசம் தாங்கும், அவ்வளவுதான், கதை முடிஞ்சிடும். இல்ல அப்படி இருந்தது. அப்ப நான் வந்து ஓகே மேடம் வசந்தாட்டுனா நான் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணதுன்னா, ஒரு நாளைக்கு 21 கேப்சூல் எடுத்தேன். காலையில 7, மதியம் 7, ராத்திரி 7. அப்கோர்ஸ் நான் எப்போதுமே வந்து நான் வந்து எப்போதுமே அது வந்து நாற்காட்டியில் தான் கொட்டிக்குவேன். நாற்காட்டியில் கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அது முடிக்கிட்டு அப்புறம் சுற்றி 1 மணி நேரம் கழிச்சு தான் என்னுடைய மீல்ஸ் எடுப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்தப்ப ஏறக்குறைய 2.5 மாசம் பிளாஸ் இதே மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அடுத்து செக்அப் வந்துச்சு. தொலைக்கு சார் தானே வந்துச்சு. போய் செக் பண்ணும் போது 4வது லெவலில் இருந்தது 2வது லெவல். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி இதுதான் என்னோட இது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்னோட டீம்ல 4 பேர் கேன்சர்ல இருந்து நல்லா இருக்காங்க. 2 மார்பக கேன்சரு, ஒருத்தவங்க வந்து லங்ஸ் லிவர் கேன்சரு, ஒருத்தவங்க வந்து குடல் கேன்சர் நல்லா இருக்காங்க. இந்த மாதிரியான இது. அதனால இது விளையாட்டு இல்லை, இது உண்மையிலே ஆண்டவன் கொடுத்த ஒரு அற்புதமான மூலிகை. இது நம்மளுடைய சேவை ரொம்ப 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 தேவைப்படுது மக்களுக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாண விருந்துக்கு நம்ம போயிட்டு வந்தோமா, வீட்டுக்கு போறதுக்குள்ள நாக்கு வறண்டு. உண்மைங்களா? தாகம் அப்படி எடுக்குது. என்ன காரணம்? நிறைய வேண்டாதெல்லாம் அது மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதனால நம்மளுடைய சேவை, நம்ம பொருள் என்ன செய்யுது, எல்லாம் கரைச்சி விடுது. இல்லைங்களா? அப்படி இருந்தா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் போது நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். இதான் விஷயம். அதனால நம்ம தான் வந்துட்டு